ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பதிவு. இந்த ஜூலை மாதத்தின் கடனை அடைக்கக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரம் எப்பொழுது வருகின்றது, இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். 2 நாட்கள் வருகின்றது இந்த மாதத்துல. அதுல ஒரே ஒரு நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நீங்க என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் மிக மிக அற்புதமானதுங்க, அதிசக்தி வாய்ந்தது. இந்த நாளில் நீங்க மைத்திரேய முகூர்த்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் கோடி கடனும் அடையும். அது எந்த ஒரு நாள், அதை பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்கிறேன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கடன் தொல்லை வாழ்நாள் முழுவதும் துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கிட்டு திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாதிரி தீராத கடனில் சிக்கி தவிக்கிறவங்க 1 வருடத்திற்குள்ளேயே உங்களுடைய கடன்ல இருந்து விடுபடுவதற்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை கடைபிடிங்க. அதாவது யாரெல்லாம் கடன் பிரச்சனையால சிக்கி தவிக்கிறீங்களோ அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரும் ஒரு காலமாகத்தான் இந்த மைத்திரேய முகூர்த்த காலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. பொதுவாகவே மாதம் மாதம் மைத்திரேய முகூர்த்த நேரம் வரும். அதாவது ஒரு மாதத்துல 2 நாட்கள் 3 நாட்கள் அதிகபட்சம் 4 நாட்கள் கூட வரும். இந்த ஜூலை மாதத்துல 2 நாட்கள் மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்கு. அதுல ஒரு நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும் அப்படின்றது இதுல நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க. மைத்திரேய முகூர்த்த நேரம்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு மைத்திரேய முகூர்த்த நேரத்தை பத்தி சொல்லிடலாம். மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்றது ஆன்மீகத்துல கடனை அடைப்பதற்கு உகந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனே பலிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்றது நம்முடைய சித்தர்களால சொல்லப்பட்ட ஒரு ரகசியமான ஒரு நேரம்னு சொல்லலாம். நம்முடைய முன்னோர்களும் இதன் மூலமாக பயனடைந்திருக்காங்கங்க. சரி, இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி, அதாவது முதல் நாள் திங்கட்கிழமையோடு வருதுங்க. இந்த திங்கட்கிழமையில என்ன ஒரு விசேஷம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த திங்கட்கிழமையில என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/7/2025, அதாவது தேவதை எண்ணுக்குரிய ஒரு நாள் 7/7 அப்படின்னு வருது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம மைத்திரேய முகூர்த்த நேரத்துல என்ன பண்ணுவோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் வைப்போம். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி. உதாரணமாக நீங்க ஒரு 5 கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை அதிகபட்சம் அதிகமான கடன் இருக்கு, வீட்டுக்கு மேலே கடன் இருக்கு, இல்லை நகைக்கடன் அதிகமாக இருக்கு, தனிநபர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க, பேங்க்ல லோன் அதிகமாக இருக்கு, அதுக்காக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் அந்த வட்டியை அடைங்க. அசல்ல இருந்து ஒரு தொகையை அடைக்கணும், அப்படி இல்லைன்னா வட்டியாவது அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கலாம், தனிநபர்கிட்டயோ பேங்க்லேயோ. இது 2மே செய்ய முடியாதுன்றவங்க நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தலாம். நம்மக்கிட்ட என்ன பணம் அந்த நேரத்தில் இருக்கோ, உதாரணமாக ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அந்த கடனுக்காக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு இந்த நேரத்தில் எடுத்து வைங்க. பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்ற முடியலன்னா நித்திய விளக்கு ஏற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைத்து விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவர்ல பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. 7/7/2025 முதல் நாள் வருகின்றது. நேரம் பார்த்துடலாம். இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். தேவதை எண்ணிக்குரிய ஒரு நாள், விசேஷமான ஒரு நாள் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7/7/7 அப்படின்றது நம்ம எதெல்லாம் கேட்கின்றோமோ அது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். திங்கட்கிழமையோடு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜூலை 7ஆம் தேதி மதியம் 2:53 மைத்திரேய முகூர்த்த நேரம் ஆரம்பித்து மாலை 5:03 வரைக்கும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் நேரம் இருக்குங்க. ஒரு பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் எழுதிக்கிட்டு 7/7/7 இந்த 7 எண்களை எழுதிக்கோங்க. இது தேவதை எண்ணுக்குரிய ஒரு எண்.
இந்த எண் வந்து பிரபஞ்ச சக்தியிடம் நம்முடைய வேண்டுதலை சீக்கிரமா சேர்க்கும். இந்த ஜூலை மாதத்துல இது வந்திருக்கு, அதனால இதை எழுதிக்க சொன்னேன். மைத்திரை முகூர்த்த நேரமும் வந்திருக்கு. இதனுடன் பணம், என்ன பணம் அந்த நேரத்தில் இருக்கோ, 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதற்கு ஒரு 10 ரூபாய் இந்த நேரத்தில் எடுத்து வைங்க. கண்டிப்பாக ஒரு வருடத்திற்குள்ள அந்த 10 லட்சம் கடன் அடையும். நிறைய பேர் அடைச்சிருக்காங்க. அதற்குண்டான வழியை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தும். வருமானம் அதிகரிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி பண்ணி பாருங்க. நம்ம வந்து அதிகமாக இதற்கு காசு பணம் எதுவுமே செலவழிக்க போறது இல்லை. நம்ம வீட்டிலேயே இருந்தபடி ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை இறைவனை வேண்டி பண்றோம். கண்டிப்பாக அது நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னே சொல்லலாங்க. தினம்தோறும் பார்த்தீங்கன்னா நீங்க இறை வழிபாடு செய்யும் பொழுது கடனை அடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த மாதிரியான நல்ல நேரங்கள் நாட்கள்ல நம்ம வேண்டுதல் வைக்கும் பொழுது கூடுதல் பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க இதனுடன் சேர்த்து ஏலக்காய், பச்சை கற்பூரம், நல்ல வாசனையான பொருட்கள், திரவியங்கள், ஜவ்வாது அந்த பணத்துக்கு மேலேயோ அந்த பிரியாணி இலையிலையோ தடவிட்டு கவரில் போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. மாதம் மாதம் மைத்திரை முகூர்த்த நேரம் வரும். அந்த நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்பொழுது இதே கவரில் நீங்கள் உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டே சேர்த்து கொண்டே வாங்க. அந்த பணத்தில் போட்டுக்கிட்டே வாங்க. மைத்திரை முகூர்த்த நேரத்தில் போடணும். மாதம் மாதம் மைத்திரை முகூர்த்தம் 3 நாட்கள் வரும், 2 நாட்கள் வரும்லாம் சொல்லியிருக்கேன். மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எப்பொழுது வசதியோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களும் இதே வழிமுறையை பண்ணுங்க. விளக்கு ஏற்ற முடியாது, ஆனால் நீங்கள் இருந்த இடத்துல இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றுங்க. எப்பொழுது கடனை அடைக்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் சேர்த்து வைத்த அந்த தொகையை சேர்த்து அடைத்து விடுங்கள். அப்படி இல்லைன்னா கோவில் உண்டியலில் கொண்டு போய் செலுத்திடுங்க. முழு தொகையும் நீங்கள் அடைக்கும் பொழுது இந்த பிரியாணி இலையை வந்து எரித்து காற்றுல விட்டுடுங்க. அதில் இருக்கிற வாசனையான பொருட்களை பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை. கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைவதை கண்கூடாக பார்ப்பீர்கள். சரி, 2வது நாள் எப்பொழுது வருதுன்னா ஜூலை 18ஆம் தேதி இரவு நேரத்தில் வருது. 11 மணி 43 நிமிடத்திலிருந்து ஜூலை 19ஆம் தேதி அதிகாலை 1 மணி 30 நிமிடம் வரைக்கும் இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த நாளில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க, எது வசதியோ. அது வந்து இந்த ஜூலை 7ஆம் தேதி தேவதை எண்ணுக்குரிய ஒரு நாள் வருது. அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக இந்த தேவதை எண்ணுக்குரிய நாளில் நம்ம எப்படி வழிபாட்டு முறை பண்ணணும் அப்படின்றத என்னுடைய அடுத்த பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கேன். அதனால் தவறாமல் அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.